ஆள் மாறாட்டம் செய்து 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியதாக தொடரப்பட்ட வழக்கில் புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் கல்யாண சுந்தரத்திற்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் கல்வி அமைச்சராக இருந்த கல்யாண சுந்தரம் கடந்த 2011 செப்டம்பர் மாதம் 10ஆம் வகுப்பு அரசு தேர்வை ஆள் மாறாட்டம் செய்து எழுதியதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக விழுப்புரத்தில் அவர் மீது 8 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து திண்டிவனம் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்து வந்தது. அமைச்சர் பதவியை கல்யாண சுந்தரம் ராஜினாமா செய்துள்ள நிலையில் இவ்வழக்கு விசாரணையின் தீர்ப்பை நீதிபதி சரிதா வியாழனன்று அறிவித்தார். முதல் குற்றவாளியான முன்னாள் அமைச்சர் கல்யாண சுந்தரத்திற்கு 4 ஆண்டுகள் சிறையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதித்தார். இரண்டாவது குற்றவாளியான ஆசிரியர் ஆதவன் மற்றும் கல்வித்துறை அலுவலர் ரஜினிகாந்த் ஆகியோருக்கு தலா 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி சரிதா உத்தரவிட்டார். முன்னாள் அமைச்சர் மீதான ஆள் மாறாட்ட வழக்கின் தீர்ப்பு வருவதை முன்னிட்டு திண்டிவனம் நீதிமன்றம் பரபரப்பாக காணப்பட்டது.